பாரம்பரிய வைத்தியத்தில் உயிரணுக்கள் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். உயிரணுக்கள் கூடுறதுனா என்ன? நிறைய பேர் பாருங்கள், கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, குழந்தையே இல்லை. மருத்துவமனையில் போய் மாப்பிள்ளையை செக் பண்ணும்போது உயிரணுக்களே இல்லை, இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியமே இல்லைன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவுகள் அந்த மாதிரி. அந்த உணவுகள் மாற்றாமல் எதுவுமே செய்ய முடியாது. சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய ரக அரிசிகள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உயிரணுக்கள் வரும். அதோடு சேர்ந்து இந்த மருந்து மதன காமப்பூ, நிலப்பனை, நாட்டு மாட்டுப்பால், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். செம்மர இலை ஒரு இலை, இப்போ இலையை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நிலப்பனை கிழங்கும் மதன காமப்பும் ரெண்டும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். செம்மர இலை அதை அரைச்சி எடுத்து வச்சது கூட இந்த பொடியை கூட சேர்த்துக்கணும். மதன காமப்பூ, நிலப்பனை கிழங்கு ரெண்டையும் அரைச்சதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி திப்பி இல்லாமல் கலந்துடணும். கலந்துட்டு நாட்டு மாட்டு பால் ஒரு 50 மில்லி இருக்கிறது கூட இது கூட கலந்துடலாம். நீங்கள் நேரடியாக போட்டிங்கனாக்கா திரளாக இருந்தாக்கா குடிக்கிறப்போ உங்களுக்கு வாமிட்டிங் பண்ணிடாமல் குடிக்கணும். தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்காங்க. மாமிச உணவுகள், புளித்த உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல தினமும் ஆண்களுக்கு மட்டும்தான் இது, ஆண் மட்டும்தான் சாப்பிடணும், பெண் சாப்பிட வேண்டாம். ஒரு 60 நாள் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கனாக்கா உயிர் அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகிரும். குழந்தை பாக்கியன்றது அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும்.